அப்ப துதிக்கிற ஜனத்துக்கு ஒரு நிச்சயம் உண்டு, என் ஆண்டவர் என்னை இரட்சிக்க வருவார். ஹல்லேலூயா. பலப்படுகிறது மாத்திரமல்ல, அதிகமாய் துதிங்கள். சத்துரு இன்னைக்கு கை வைக்கிற 2 அனுபவத்தில், 1 ஜெபம், 2 துதி. ஹல்லேலூயா. திரும்ப சொல்ல, கூட்டத்தோடு வந்து ஆராதிக்கிறது, கூட்டத்தோடு வந்து ஜெபிக்கிறது இது அல்ல. இதை தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அதிகமாய் ஜெபிங்கள். ஒரு பக்கம் ஜெபிச்சு முடிச்ச பிறகு நீங்கள் அதிகமாய் துதிங்க. உங்க வாயில் அதிகமான துதியின் சத்தம் கேட்கட்டும். உங்களுக்கு கூடாரத்தில் அதிகமான துதிக்கிற சத்தம் கேட்கட்டும். நீ துதிக்க 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 எப்பேற்பட்ட எரிகோ கோட்டை ஆனாலும் கர்த்தர் அவைகளை முறியடிக்க பண்ணி கொண்டிருப்பா. நீங்கள் துதிக்க துதிக்க துதிக்க, ஆமென், துதிக்கி மாத்திரராய் இருக்கிறேன். ஆண்டவர் பழைய காரியங்களை அல்ல, புதிய காரியங்களை உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். முந்தினதை நினைக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா. புதிய காரியம். ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? நாங்கள் ஜெபிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்றா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்போஸ்தலர் அவங்க பிரேயர்ல சரியா இருந்ததுனால, அவங்களுக்கு அந்த பலன் இருந்ததுனால சொல்றாங்க, ஆமென், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். தீக்கு முன்னாடி நான் ஆராதிப்பேன், நான் ஆராதிக்க ஆராதிக்க என் தேவன் என்னை ரட்சித்துக் கொண்டே இருப்பான். ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிட்டு போகும்போது குறிப்பிட்ட தூரத்துல வந்து ஈசாக்கை மேல பாரத்தை தூக்கி வைத்து விட்டு, கழுதையும் வேலைக்காரங்களை நிறுத்தி விட்டு, வேலைக்காரங்களை பார்த்து என்ன சொல்றா தெரியுமா? நான் என் பிள்ளையாண்டனு போய் தேவனை தொழுது கொண்டு வருகிறோம். சோதனைய ஆராதனையாய் சந்திக்கிறான். அந்த ஆராதனை அவனுக்கு ஜெயமாய் மாறினது. ஒரு பாதையை நீங்க துதிச்சு சந்திச்சு பாருங்க. ஒரு பாதையை தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையில ஆராதிச்சு சந்திச்சு பாருங்க. அந்த பாதையிலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட வல்லவராயிருக்கு.